Hi students, exercise 4.2 complete a cos inverse பற்றி படிக்கிறதுமா. ஓகே, ஏற்கனவே நம்ம 4.1ல் sin inverse பற்றி படித்தோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம ஃபுல்லாக காஸ் இன்வெர்ஸை பற்றி படிக்க போகிறோம். உடனே இந்த சில ரிசல்ட்ஸ் ஒரு 3 ரிசல்ட்ஸ் இருக்குது. எப்படி 4.1ல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி 4.2 பாருங்கள். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் அதோடய ஃபார்முலா படிச்சுக்கோங்கம்மா. எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 π/2. பைனா 180, π/2னா 90 டிகிரி. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதே மாதிரி ரெண்டாவது ஃபார்முலா பார்த்துங்கம்மா. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்தால் இதே ஃபார்முலா தான் /2 வராது. ஓகேயா? எப்படி டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் படிச்சிங்களோ அதே மாதிரி அதே ஃபார்முலா தான் காஸ் இன்வெர்ஸ்க்கும். -1 < x < 1. இப்போ ஃபஸ்ட் சம்மன் நீங்கள் பாருங்கள். சப்டிவிஷன் 2 நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் -6π < x < 6π. cos x = 0ன்னு கொடுத்துருக்கா. நம்ம தான் ஃபார்முலா தெரியும் இல்லையா? cos x = 0 அதை எடுத்து எழுதிக்கங்க. ஓகேவா? நம்ம இதை சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். -6 × πனா 180. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. < x இதுவும் 6 × 180 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணுக்கு வேல்யூஸ் போட போகிறோம். 0 போடுங்க. 2 × 0 0. அப்போ இங்கே யாருக்கும் 1 1 × 90 எவ்வளோ? 90. அப்போ 90 இது உள்ளே இருக்க தானே செய்தோம். அப்போ செலக்டட். இதே மாதிரி +1 போட்டு பாருங்கள். இப்போ இங்கே போய் 1 போட்டிங்கன்னா 2 1s are 2, 2 + 1 என்ன? 3. 3 × இந்த 90 எவ்வளோ? 270. அதுவும் இதுக்கு நடுவில் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி -1 நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டிங்கன்னா உங்களுக்கு -1ன்னு வரும். × 90 -90 இருக்குது. அதே மாதிரி 2 போய் இங்கே போட்டு பாருங்கள். 2 2s are 4, 4 + 1 5, 5 × 90 450. அதுவும் இருக்குது. அதே மாதிரி தான் -2ம் போடுங்க. +3யும் போட்டு பாருங்கள். 3 2s are 6, 6 + 1 7, 7 × 90 630. இதுவும் இது நடுவில் இருக்குது. அந்த மாதிரி -3யும் போய் போட்டு பாருங்கள். ரஃப் ஒர்க்கில் போடணும். 4ம் போட்டு பாருங்கள். 4 2s are 8, 8 + 1 9, 9 × 90 810ன்னு வரும். அதுவும் இது உள்ளே இருக்குது. -4 கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இங்கே -4 போடுங்க. -8ன்னு வரும். -8 + 1 எவ்வளோ? -7. -7 × 90 -630. அதுவும் இருக்குது. இந்த மாதிரி போட்டுகிட்டே நீங்கள் வந்து +5யும் நீங்கள் போட்டு பாருங்கள். -5யும் போட்டு பாருங்கள். இங்கே ஏன் +6 வரலன்னா +6 நீங்கள் போட்டிங்கன்னா +6 இங்கே போய் போட்டு பாருங்கள். 6 போடுங்க. 6 2s are 12, 12 + 1 என்ன? 13. அப்போ 13 × 90 எவ்வளோ வருது பாருங்கள்? 1170. நம்மகிட்ட இருக்கிறது 1080 தான். அதனால தான் +6 ரிஜெக்ட். சரி, -6 இப்போ இங்கே போய் போடுவோம். -6 இங்கே போட்டிங்கன்னா -12 + 1, -12 + 1 எவ்வளோ? -11. -11 × 90 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 990. அது செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 7 -7 எதுவுமே செலக்ட் ஆகாது. இதுதான் சப்டிவிஷன் 1 ஆன்சர். சப்டிவிஷன் 2 நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். இதே ஸ்டைல் தான். ஓகேவா? ஃபார்முலா கூட மேலே இருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சம்மில் இது ட்ரூவான்னு கேட்குறான். நமக்கு தான் 11th ஸ்டாண்டர்ட்லேயே இதோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? we know that cos -θ என்னதான்ப்பா? cos θ. அப்போ இந்த சைடு அப்படியே எழுதுங்க. cos -θனா இந்த மைனஸ் போயிடும். அப்படி தானே? அதுக்கப்புறம் cos ஆகிடும். கேன்சல். அப்போ π/6 நாட் ஈக்குவல் டு என்னதான்? ஆமாம், மைனஸ். அப்போ இட் இஸ் ட்ரூன்னு எழுதணும். புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ளீஸ் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 5 டைம்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்கப்பா. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்மு. இதுவும் ட்ரூவான்னு கேட்குறாங்க. இந்த காஸ் இன்வெர்ஸ் -xக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க, ஏன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இந்த காஸ் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க. ரொம்ப முக்கியம். -x இங்கே வந்தால் +x ஆகிடும். இந்த +cos இங்கே வந்தால் மைனஸ். உடனே இந்த ஃபார்முலா பாருங்கள். 4 குவாட்ரன்ஸ்லேருந்து cos 180 - a -cos a. இது செகண்ட் குவாட்ரண்ட், அதனால தான் மைனஸ் வருது. அப்போ -cos a அங்கேருந்து தூக்கிட்டு இந்த ஃபார்முலா தூக்கி இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்ட உடனே இந்த காஸ் அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்துடுங்க. காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். இந்த 180 என்னன்னு எழுதிட்டேன்? π - a. லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். இந்த -a இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ், இந்த +cos இன்வெர்ஸ் இங்கே வந்தால் -cos. உடனே ஏனா யாருப்பா? ஏனா யார்? அதை எடுத்து நான் எழுதியாச்சு. ஈக்குவல் டு என்ன? π. இது அப்படியே பாருங்கள், ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இட் இஸ் ட்ரூ. சரிங்களா? இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா
காஸ் இன்வர்ஸ் 1/2 நமக்கு தான் தெரியுமா காஸ் 60 டிகிரி தான் எவ்வளோப்பா 1/2 இதெல்லாம் சூஸாக வரும் 1/2 60 தானே 60 நம்ம எப்படி எழுதுவோம் π/3 ஏன்னா பைனா 180 அதை 3 லட்சம் 60 ஆல் த ஆன்சர். இதே சம் நீங்கள் அப்படியே கொஸ்டின் நம்பர் 5ல் சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு 2 போட்டுட்டு காஸ் இன்வர்ஸ் 1/2 தான் நமக்கு ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கோமே 60 டிகிரி அதை நான் எழுதிட்டேன் π/3 சைன் 1/2 எவ்வளோ டிகிரி 30 தானே 30 நம்ம என்ன எழுதுவோம் π/6 இந்த மல்டிப்ளை பண்ணிங்க 2π/3 π/6 எல்சிஎம் 6ன்னு சொல்லலாம் இல்லைன்னா இங்கே ஒரு இன்ட்டு 2 மேலே ஒரு இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 2 சார் எவ்வளோப்பா 4π + 5 இங்கேயும் 6 இங்கேயும் 6ன்றது எல்சிஎம் சேம் ஆகிடுச்சு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5π/6 நல்லா புரிஞ்சிச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா. ஹை ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 5 சப்டிவிஷன் 2 பார்த்துக்கோங்க இதான் கொஸ்டின்ஸு இது எல்லாம் 2 மார்க்ஸ் தான். காஸ் இன்வர்ஸ் 1/2 இருக்குது 1/2 நமக்கு தெரியும் இல்லையா 60 டிகிரி 60 நம்ம எப்படி எழுதிக்கலாமா π/3 இந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்துடும் சைன் 90 டிகிரி தான் 1 அதனால தான் சைன் 1 வந்து நம்ம π/2 போட்டுட்டோம் ஏன்னா சைன் 90 டிகிரி 1 இல்லையா 90 என்னன்னு எழுதிக்கலாம் π/2 இந்த மைனஸ் வெளியில் போட்டுங்க எல்சிஎம் எடுத்துங்க 2 3s are 6 இந்த 2 இங்கே போயிடும் 2π - 3π சப்ராக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இதே சம் தான் நம்ம 4.1லேயும் 7th சம் பார்த்தோம். இதான் கொஸ்டின் நம்பர் 5ல் 3rd சப்டிவிஷன் ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 5ல் 3rd சப்டிவிஷன் அழகாக எழுதிக்கங்க ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது cos A cos B minus sin A sin B ஈக்குவல் டு என்னப்பா cos A plus B cos A plus B ஓகே இது A வேல்யூ இது B வேல்யூ ஃபார்முலாவில் போய் போட்டுருங்க cos ஏவோட வேல்யூ π/7 பியோட வேல்யூ π/17 வெளியில் cos இன்வெர்ஸ் இருக்குது அதை அப்படியே போட்டுட்டு வாங்க இந்த cos இங்கே போட்டுட்டு வாங்க இது எல்சிஎம்ப்பா 17 இங்கே போயிடும் 7 இங்கே போயிடும் 17 × 7 119 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 24π/3 காஸ் இதோ கட் ஆகிடும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அழகாக காப்பி பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் முடிச்சாச்சு.